நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பிரபலியமான மொபைலை வந்து சமீபத்தில் அமெரிக்க அரசால் பேன் செய்யப்பட்டது. அந்த மொபைல் வேறு எந்த மொபைல் இல்லைங்க, ஹுவாவே எதுக்கு பேன் பண்ணாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஹுவாவோட சப் பிராண்ட் ஹானரை பற்றி நம்ம பேசுகிறோம். ஹானர் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ஹானர் 20 சீரீஸில் நாங்கள் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்பு தொடர்ந்து இந்தியாவில் வெற்றிகரமாக அந்த மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க. அதாவது ஹானர் 20, 20 Pro, 20i இந்த மாதிரி 3 சீரீஸில் வந்து மொபைலை வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹானர் மொபைலை வாங்கணுமா வாங்க வேண்டாமா, அதுதான் மேட்ரு. ஏன்னா ஹுவாவே வந்து அமெரிக்க அரசு பேன் பண்ணிருச்சு. ஸோ அதனால நிறைய கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் பின்வலிச்சிட்டாங்க. ஸோ இந்த டயத்தில் ஹானர் வாங்கணுமா வேண்டாமா, இதை பற்றி தான் நம்ம விரிவாக பேச போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உள்ள விஷயங்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் செய்ய, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஹுவாவே மொபைலை வந்து அமெரிக்கா பேன் பண்ணாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன காரணத்துக்காக அவங்க பேன் பண்ணால் அதுவும் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும். அதே போல் அமெரிக்காவோட சப்போர்ட்டிவ் கண்ட்ரியான ஆஸ்திரேலியா, ஜெர்மன், யூகே இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தங்களுடைய நாட்டில் ஹுவாவே அனுமதிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் ஹுவாவேயோட சப் பிராண்டான ஹானர் சமீபத்தில் வெற்றிகரமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹானர் 20, ஹானர் 20 Pro, ஹானர் 20i இந்த 3 விதமான மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹானர் மொபைலை வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ எழுது. அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அமெரிக்காவில் ஹுவாவே மொபைலை பேன் பண்ணாங்க, ஹானர் மொபைலை ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்கள் மனசில் எழலாம். கண்டிப்பாங்க. ஸோ அமெரிக்காவில் வந்து ஹுவாவே மொபைலை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது ஹுவாவேயோட பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா கூகுளோட ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட்டுமே ஹுவாவே மொபைலில் நம்மளால் பயன்படுத்த முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதோட மைக்ரோசாஃப்ட், குவால்காம் இந்த மாதிரி நிறைய கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுடைய பிஸ்னஸை நிறுத்திட்டாங்க. அதுக்கு மேலே ஒரு புதிய அறிவிப்பை அமெரிக்க அரசு வெளியிட்டிருக்கு. அதாவது 90 நாளைக்கு வரைக்கும் இந்த கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுடைய டைப் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் பிஸ்னஸை வச்சுருப்பீங்க, ஸோ அந்த பிஸ்னஸை எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 90 நாள் அவகாசம் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு அனுமதியை அமெரிக்க அரசு கொடுத்துருக்கு. ஸோ அதனால் உங்களுடைய ஹானர் மொபைலில், அதாவது இப்போ லான்ச் ஆச்சு அந்த ஹானர் மொபைலில் நீங்கள் அந்த ஆண்ட்ராய்டு 9.0 பை மொபைலை பார்க்கலாம். ஸோ 90 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. 90 நாளைக்கு அப்புறம் அந்த ஆண்ட்ராய்டோட பையோட அப்டேட் கிடைக்காம போகலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ஹானரோட மொபைலில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்காம போகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு தான் பொறுமையாக இருங்க. அதாவது 90 நாளை வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாமே, பொறுமையாக இருந்துட்டு ஹானர் மொபைலை வாங்கலாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஹானர் மொபைலில் சமீபத்தில் இறங்கியிருக்கிற ஹானர் மொபைலில் சிப்செட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய சிப்செட், போர் அடிக்கிற சிப்செட். இப்போ பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 855 வந்துருச்சு, 710 வந்துருச்சு, 645 வந்துருச்சு. எல்லாம் அட்வான்ஸான சிப்செட் இப்போ எல்லா மொபைல்லையும் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு தான் ஷோமியோட K20 மொபைல் வரப்போகுது. அதே போல் உங்களுக்கு சாம்சங்கோட M40 மொபைல் சமீபத்தில் லான்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி நிறைய மொபைல்ஸ் வந்து அப்கமிங் மொபைல்ஸ் வந்துகிட்டு இருக்குது. இந்த மொபைலெலாம் பார்த்தீங்கன்னா கூகுளோட ப்ராடக்ட், அதே நேரத்தில் வந்து குவால்காமோட ப்ராடக்ட், இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஏன் அந்த மொபைலை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஹானர் மொபைல் தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த 90 நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். 90 நாளைக்கு அப்புறம் இந்த பேன் வந்து தொடருதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த ஹானர் மொபைல் வாங்க. இன்னொரு பிரச்சனை இருக்குது இந்த ஹானர் மொபைலில். ஒரு வேளை இந்த மொபைலை நீங்கள் வாங்கிட்டு கொஞ்ச நாள் பயன்படுத்திட்டு நீங்கள் ரீசேல் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த மொபைல் வாங்க முடியாது. ஏன்னா அதில் தான் கூகுள் இல்லையே, கூகுளோட ப்ராடக்ட் இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே வந்துடும். ஸோ நண்பர்களே, ஹுவாவேயோட ஹானர் மொபைலை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சந்திக்க தயார்னா கண்டிப்பாக வாங்க. இல்லை என்னால் இதை சந்திக்க முடியாது அப்படின்னா 90 நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 90 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணலாம். நண்பர்களே, இந்த வீடியோட பதிவு உங்களுக்கு நல்ல பதிவாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹுவாவே பேனை தொடர்ந்து ஹானர் வந்து இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த மொபைல் வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.